எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இருக்கோம். நம்ம வந்து இயற்கையான முறையில் ஆரோக்கியமான உணவுப் பொருளை தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அது சம்மந்தமான பதிவுகளை வந்து பதிவிட்டிருக்கோம். இப்போ நீங்கள் தொடர்ந்து செக் எண்ணெய் சம்மந்தமான பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 வருஷமாக இந்த உள்ளூரில் செக் எண்ணெய் வாங்குறவங்களுக்கு நாங்கள் வந்து இயற்கை முறையில் மசாலா பொடியெல்லாம் அரைச்சி கொடுத்துட்ருந்தோம். எந்த ஒரு கலரும் ஃப்ளேவரும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இயற்கையான முறையில் கொடுத்துட்ருந்தோம். அது டேஸ்ட் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும் நல்லா போயிட்டுருக்குங்க. அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து ஆன்லைனில் இப்போ எண்ணெய் வாங்கிட்டு இருக்க வாடிக்கையாளருக்கும் மசாலா பொடி விற்பனை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ அது சம்மந்தமான பதிவுகள் தான் வந்து நாங்கள் போட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த உணவுப் பொருளோ அதை தான் வந்து முக்கியமாக நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெயை தயாரித்தோங்க. ஏன்னா இருக்கிறதுலையே மோசமாக இருக்கிறது, தரமற்ற இருக்கிற உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினரல் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி பண்ணுறனால மக்களுக்கு வந்து எந்த எண்ணெய் சுத்தமான எண்ணெய்ன்னு தெரில. அந்த எண்ணெய்னால தான் நிறைய வந்து பாதிப்புகள் இருக்குங்க. உடம்பு சம்மந்தமான இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எண்ணெய் தான் சொல்லி நாங்கள் எண்ணெயை முக்கியமாக எடுத்துகிட்டு செக் எண்ணெய் பண்ண ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து எது வந்து கெமிக்கல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ப்ராடக்ட்ஸுங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஹோம்மேட் மசாலா பண்ணுறாங்க. ஹோம்மேட் மசாலா பண்ணுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களுங்க. அதே மாதிரி வாடிக்கையாளரும் ஹோம்மேட் மசாலா பண்ணுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா நம்ம வீட்டு முறைப்படி எந்த ஒரு கெமிக்கலும், ப்ரிசர்வேட்டிவும், ஃப்ளேவரும், கலரும் சேர்த்தாமல் பண்ணுறனால தான் அதை வந்து ஹோம்மேடுன்னு சொல்கிறேங்க. அதனால தான் ஹோம்மேடுன்னு சொல்கிறோம். அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக நாங்கள் நினைக்கிறது மசாலா பொடி. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தாமல் இருந்தால் இந்த கேன்சர் மாதிரி விஷயங்கள்லாம் வராதுங்க. கலரு, ப்ரிசர்வேட்டிவ், ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்த்தாமல் இருந்தோம்னா கேன்சர் மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அதிகமாக வராமல் இருக்கும். அதனால தான் இந்த மசாலா பொடியை முக்கியமாக நினச்சி இந்த மசாலா ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வாங்க நாங்கள் மசாலாவுக்கு என்னென்ன மெஷின் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்க. இங்கே தான் வந்து நாங்கள் மசாலா பொடி பண்ண போகிறோங்க. நாங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து இதில் தான் அரைச்சிட்டு இருந்தோம். இந்த 2 மிஷினில் தான் நாங்கள் மசாலா அரைச்சிட்டு இருந்தோம். இது வந்து 3 HP 2 HP மிஷினுங்க. சூடாகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சின்ன மிஷினில் அரைச்சிட்டு இருந்தோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் தருன்னு வருது, கொஞ்சம் கிரெயின்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு சிலர் கஸ்டமர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ரைஸ் மில் அரைச்சிட்டு வந்தோம். ரைஸ் மில் அரைக்கும் போது என்னென்னா அவங்க வந்து 10 HP மிஷினில் அரைக்கிறனால மசாலா பொடியெல்லாம் அது வந்து சூடாயிருது. ருசியாக இருக்குங்க, நல்லா குவாலிட்டி, ருசி எல்லாமே நல்லா வந்துச்சு. பட் சூடாகிற விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சுங்க மனசுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் சூடு இல்லாமல் பண்ணலாம் மசாலா பொடியை, கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை சூஸ் பண்ணோம். இப்போ இது வந்து கல் மிஷினுங்க. உள்ளுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து கல்லுங்க. ஸோ கல்லில் அரைக்கும் போது சூடு அதிகமாக வராது அப்படி சொன்னனால நாங்கள் இந்த மிஷின் இப்போ சாம்பிளுக்காக வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மிஷின் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா பொடி, ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு இந்த மிஷினில் தான் அரைச்சி நாங்கள் கொடுப்போம். அப்போ என்னென்னா நமக்கு சூடு இல்லாமல் தரமான மசாலா பொடி கிடைக்குங்க. ரோஸ்ட்ரு மிஷின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க. மசாலாவுக்கு ரொம்ப தேவையான மிஷினுங்க, வறுத்தக்கப்புறம் அரைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் மிஷினுங்க. மசாலா சம்மந்தமான 2-3 பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வச்சுருக்கோம். இது வந்து மசாலா பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிளெண்டர் மிஷின் மாதிரிங்க. இதுதான் எங்களோட மசாலா பொடி அரைக்கிற இடங்க. இதுக்கப்புறம் வாங்க நாங்கள் மசாலா பொடியை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா சார்ந்த ரா மெட்டீரியலாக எப்படி காய வைக்கிறோன்னு பார்க்கலாங்க. நாங்கள் எங்களோட உணவு உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமாக நினைக்கிறதே இந்த சோலார் ட்ரையர் தாங்க. சோலார் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே இது வந்து சிம்பிளான பட்ஜெட்டில் நாங்களே ஓனாக ஃபேப்ரிகேட்டர் வச்சு பண்ணிட்டோம். அதனால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1,50,000 லட்ச இது செலவு முடிஞ்சிருச்சு. இதே வெளியே கொடுத்தோம்னா செலவு வச்சாங்க. இந்த ட்ரையர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அதாவது மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் வெளியிருந்து உள்ளே வராது. அதே மாதிரி நம்ம இயற்கையான சூழ்நிலையில் உணவு உற்பத்தி பண்ணுறனால இங்கே வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனோ இல்லை ரோட் பொல்யூஷனோ எதுவுமே கிடையாதுங்க. இந்த ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த ட்ரையர்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டிருப்போம். மழை வந்துச்சுன்னா திடீர்னு எடுக்க முடியாதுங்க. நினைஞ்சிச்சுன்னா நம்ம அதில் மசாலா பொடி நினைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் காய வச்சு அரைப்பாங்க. அப்படி காய வச்சு அரைக்கும்போது நமக்கு என்னென்னா என்ன இருந்தாலும் அந்த தரம் கெட்டு போகுங்க. அதனால் மழை வந்து வரும்போது பாதுகாப்பாக இருக்கிறக்காக இந்த சோலார் ட்ரையருங்க. ஏன்னா அவசர ஆத்தத்துக்குலாம் எடுக்கவே முடியாதுங்க. அதனால் இந்த சோலார் ட்ரையர் வந்து எங்களுக்கு எண்ணெய் ஆட்டுறக்கும், மசாலா பொடி பண்ணுறக்கும், ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ட்ரையருக்குள்ளே செம்ம சூடாக இருக்கும், நிற்கவே முடியாதுங்க. பாருங்கள் மசாலா பொடி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் காஞ்சிட்ருக்குது. பக்காவாக ஒரு 2 நாள் காயணுங்க. சூப்பராக மிளகா, மல்லி எல்லாமே காஞ்சிட்ருக்குங்க. நல்லா அருமையாக எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் மழை பெஞ்சா மழையிலேருந்து பாதுகாப்பு, இந்த மாதிரி சூப்பராக நமக்கு வந்து
ட்ரையர் வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க. பாருங்கள், பக்காவாக இது வந்து டைல்ஸ் தான் போட்டிருக்குது. இந்த டைல்ஸே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ளீனாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீட்டாக தார்பாய் போட்டு அதில் தான் காய வச்சுட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்து 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 நம்ம வீட்டில் எப்படி குடும்பத்துக்காக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து எங்கள் வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. பாருங்கள், மிளகா, சூப்பரான மிளகா, நல்லா சூப்பரான மிளகாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகா, குண்டு மிளகாங்க. மல்லி, நாட்டு மல்லிங்க. இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக வந்து நம்ம வந்து ப்ராப்பரான முறையில் தரமாக மக்களுக்கு க்ளீனாக, மெயினாக க்ளீனாக தரமாக கொடுக்கணும் அப்படிங்க சொல்கிறது எங்கள் நோக்கங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக வாங்குறத நேச்சுரலாக பண்ணணும். எந்த ஒரு கலரோ ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு தரமாக இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் மிஷினில் அரைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூடாகாதனாலங்க. ஏன்னா கல் மிஷினில் அரைச்சாலே டேஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த காலத்தில் தேங்காய் சட்னி அந்த அம்மிக்கல்ல போட்டு அரைச்சாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த கல் மிஷினில் போட்டு அரைக்கும்போது டேஸ்ட்டாக வரும். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கல் மிஷின்லேயே நம்ம ரெகுலராக மசாலா பொடி அரைச்சி கொடுக்கலாங்க. இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் லோக்கலில் கொடுத்த மசாலா பொடி ஒரு 2 வருஷமாக நாங்கள் ட்ரையல் போட்டோம். 100% சக்ஸஸ் ஆனதுனால தான் அடுத்த கட்டமாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆன்லைனில் பண்ணலாம். கேட்குறவங்களுக்கு மசாலா பொடி நம்ம ஒரு 1 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து காம்போ ஆஃபரு எந்த ஆஃபர் இல்லைங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் சூப்பராக பண்ணி தரலாங்க. இதுதான் எங்கள் மெத்தடுங்க. இது வந்து உங்களுக்கு ஆர்டர் அதிகமாகும் போது நம்ம சோலார் ட்ரையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வசதியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நல்ல தரமான உணவுப் பொருளை தயாரித்து நம்ம மக்களுக்கு வந்து நல்லா சுவையாகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நல்லபடியாக கொடுக்கலாங்க. மசாலாக்கான ரா மெட்டீரியல் காஞ்சக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 2 நாள் கழித்து மசாலா பொடி அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு இனி வர பதிவு வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி உற்பத்தி தாங்க. தரமான உணவுப் பொருள் எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிறத இனி வர வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.